அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பாண்டி பஜாரில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் அக்கார்டு டிஸ்டிலரிஸ் மதுபான நிறுவன அலுவலகத்தில் இடி ரெய்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை பாண்டி பஜாரில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் அக்கார்டு டிஸ்டிலரிஸ் மதுபான நிறுவன அலுவலகத்தில் இடி ரெய்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய தொடர்புடைய மதுபான ஆலை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 11:40 மணி அளவில் அவரது அலுவலகமான அக்கார்டு டிஸ்டிலரி அண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற மதுபான ஆலை நிறுவனத்தின் உள்ளே 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் சிஆர்பி வீரர்கள், துப்பாக்கி சிஆர்பி வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. பாண்டி பஜார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிழக்கு தெரு பகுதியில் இந்த அலுவலகமானது அமைந்துள்ளது. அக்கார்டு டிஸ்டிலரி பிரைவேட் லிமிடெட் என்ற மதுபான ஆலையில் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சொந்தமான மதுபான ஆலைக்கு சொந்தமான அலுவலகமாகும். இங்கு பல்வேறு மதுபானங்கள் வகைகள் தயாரிப்பதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பணப்பரம் மற்றும் நடைபெற்றதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவரது அலுவலகங்கள், கல்லூரிகள் மற்றும் வீடுகள் என 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படலாம், அதாவது அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகள் மேற்கொண்ட நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இந்த அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இங்கு சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான சோதனைகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையின் அடிப்படையில் 500 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு நடத்தியதாக வருமானத்துறை சார்பாக அவர்கள் அறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த 500 கோடி அளவில் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மதுபான ஆலை அதிபர்களின் மேலும் 2 அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர் சோதனைக்கு பிறகு முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.